ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்கணும்னா அஞ்சாமே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான்டா நோட்டிஸ் இருக்கும். அஞ்சாமை இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்பி சுப்ரமணியன் இவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் விதாத் அவங்க இருக்காங்க, வென்னி பவச்சன் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்டவர் கேஸ்டிங் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தோட மைய கருத்து கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நீட்டு தான் பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து பெரிய ஆளாகி டாக்டர் ஆகணும்னு சொல்லி கனவாக வந்து அவங்க அப்பா வந்து செயல்பட்டு இருப்பார். நம்ம விதாத் அவங்க சர்க்கார்னு சொல்லி படத்தோட இதில் வந்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லாங்க. அந்த ரோலில் பண்ணியிருப்பார் நம்ம விதாத் அவங்க. அந்த ரோலில் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கோம். தான் பையனை படிக்க வச்சு நல்ல ஒரு இதில் அழகு பார்த்து அவங்க நினச்சதை வந்து நிறைவேற்றலையா தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லாங்க. தான் பையனுக்காக எந்த இடத்துலையும் துணிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருப்பார் நம்ம விதாத் அவங்க. நல்லா இந்த படம் ரொம்ப பிடிச்சது. அதேமாதிரி கடைசியாக நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜெய்ப்பூர் வரை போவாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அது வந்து நான் படம் கதை சொல்லும் போது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் படத்தோட கதை. தான் பையனை பெருசாக்கி அவர் பையனோட கனவை வந்து நிறைவேற்றலான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு இப்படி பையன் வந்து இவ்வளோ தூரம் படித்து இந்த பொசிஷனில் உட்கார வைக்கணும், அவனோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் தான் எல்லாத்தோட அப்பா அம்மாவும் குறிக்கோளாக போயிட்டுருக்கோம். அதேமாதிரி விதாத்தோட ஆசையும் அதே தான் இருக்கும். இந்த வெண்ணிலா பவச்சன் அவங்க வந்துருந்தாங்க பாருங்கள், அவங்களோட ஆசையும் அதே தான் இருக்கும், தான் பையனை படிக்க வைக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், பையன் வந்து நல்லா படிப்பான்ல, இங்கிலீஷும் நல்லா நாலேஜ் எடுத்துக்குவான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு தமிழ் மீடியத்தில் பையன் படிக்கணும், தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் மீடியம் அப்படியே வந்து எல்லாமே கற்றுக்குவான், தமிழ் மீடியத்தில் படித்தாதான் என் பையனுக்கு எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வைப்பார். பையனை வந்து படிக்க வைக்கிறது இல்லாமல் தங்கச்சி வேறு கூட இருக்கும், தங்கச்சியை நல்லா படிக்க வச்சுட்டே இருப்பார்னு சொல்லுவாங்க. தங்கச்சிக்கு வந்து அப்பா மேலே நல்ல ஒரு பாசம் இருக்கும், ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து விட்டு கொடுக்காம பண்ணுவாங்க, அது நல்லா போயிட்டுருக்கும். இந்த மாதிரி பையன் படித்து வந்து 10th வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறாருன்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்துடுறாரு. அங்கே இருக்கிற முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் படத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள். அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு விழா நடத்திட்டு இந்த மாதிரி காலேஜ் சீட்டுக்கு நாங்களே வந்து வாய்ப்புகள் தரோம், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையில் தவங்க வருவாங்க. அப்போ விதாத் அவங்க கோவப்படுவாங்க, பையனுக்கும் வந்து கோவம் வந்துடும். அப்புறம் தான் பையனுக்கு என்ன தான் ஆசை அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து பையன்கிட்ட கேட்பாங்க. பையன்கிட்ட கேட்கும்போது நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்டருக்கு உண்டான வேலைகள் எல்லாம் வந்து காலேஜ் படிக்க வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி காலேஜ் முடிப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதினா தானே டாக்டர் வேலை கிடைக்கும்னு சொல்லி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் வேலை நடக்குன்னு சொல்லாங்க. தான் பையன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக எங்கே போவான்னா ஜெய்ப்பூரில் போய் கொண்டு போய் போட்டுருவான்னு சொல்லாங்க. ஜெய்ப்பூரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு அங்கே போட்டு விட்ருவாங்க எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. நிறைய பேத்துக்கு தமிழ்நாட்டிலே போட்டிருப்பாங்க, மதுரையிலே உள்ளூருக்குள்ளேயே சில பேத்துக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி போட்டிருப்பாங்க. தான் பையனை டார்கெட் பண்ணி அங்கே தான் போய் எழுதணும் அப்படின்னு சொல்லி விதாத் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது விதாத் அவங்க கண்டுபிடிப்பாங்களா பையன் கண்டுபிடிப்பாங்களான்னு படத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஜெய்ப்பூர் போன நம்ம விதாத் அவங்க திரும்ப வந்தாரா வரலையா அது ஒரு ஸ்டோரியாக போனே சொல்லாங்க. ஏன்னா தான் பையன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்து போயிடுவார். தான் பையனுக்கு வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அவனை வந்து எப்படியே படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வைக்கணும்னு சொல்லி ஹால்குள்ளே போவாங்க. அங்கே ஜெய்ப்பூர் போய் இறங்கினது உடனே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் லேட்டாக தான் ட்ரெயின் போகும். அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கும் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் ஆகிருக்கும். ஆனால் ஜெய்ப்பூர் ஆட்டோக்காரன்ட்ட போய் ஏறும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவான். அந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறக்குள்ள கேட் அடைக்கலான்னு போகும்போது விதாத் அவங்க அந்த இடத்துல ஒரு வேறு லெவல் ஒரு சீன் காலில் விழுந்து அவங்க 2 பேர்த்த உள்ளே தட்டுவாங்க. ஒரு பொண்ணு கூட போயிருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சைடில் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்க 2 பேருமே போவாங்க. நீட் எக்ஸாம் உள்ளே போகும்போது என்னென்ன விஷயம்லாம் வந்து நடக்கும், ஃபுல்லாக வந்து கண்ணில் செக்அப் பண்ணுறது, முடியில் செக் பண்ணுறது, காலில் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் பாருங்க. அதெல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேஸ் போடுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேஸ் போட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து விதாத் அவங்க அவங்க அப்பா இறந்துருவார். ஜெய்ப்பூர் போனான்னு சொன்ன பாருங்க. பையன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பையன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாங்கிட்டுலான்னு வெளியே வருவார். அப்போ இறந்துருவார். தான் பையன் வந்து அப்பாக்காக போராடுவார். அப்பாக்காக பையன் தான் போராடான்னு சொல்லி ஒரு வக்கீலும் போராடுவார். அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிப்பாங்க. தான் அப்பாவுக்கு வந்து நீதி கிடச்சதா கிடைக்கலன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் போன விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய மெசேஜ் உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயின்
ட்ரெயின் ஓட்டிகிட்டு போன நபராக இருக்கட்டும், அந்த டிக்கெட் கொடுத்த நபராக இருக்கட்டும், அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே செக் பண்ண நபராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ண சொல்லி கோர்ட் ஆளு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த படத்தில் விஷுவல் செமையாக காமிச்சிருப்பாங்க. பார்ட் 2க்கு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இன்னும் நீதி கிடைக்கல, பார்ட் 2 வரையும் வெயிட் பண்ண தான் தெரியும். அஞ்சாமை படம் இதுதான். நல்ல படம். ப்ரொமோஷன் ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணாங்கன்னு தான் தெரியலை. அருமையான படம். இப்போ தான் நான் பார்த்தேன். ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. வருங்கால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு படம்னே சொல்லாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இதை அவங்கள்ட்ட சொல்லி நான் ஷேர் பண்ணிருந்தேன். அஞ்சாமை படம் எனக்கு பர்சனலாக சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லாங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.